இந்த மக்களுக்கு தெளிவுபடுத்துவதற்காக வேண்டி இந்த இடத்தில் நாங்கள் அமர்ந்திருக்கிறோம். அந்த அடிப்படையில் அல்லாஹு தாலா நம்மளை சுத்தப்படுத்துவதற்கு ரமதான் மாதம் என்ற ஒரு மாதத்தை தந்து அதில் நல்ல அமல்களை செய்து சொர்க்கவாதியாக மாறுவதற்கு அல்லாஹ் இந்த சந்தர்ப்பத்தை நம்மளுக்கு தந்திருக்கிறான். அன்பார்ந்தவர்களே, நேற்று நாம் அனைவரும் அகில இலங்கை ஜமியத் உலமா தலைமையகம் அனைவரையும் நீங்கள் பிறை பார்க்கும்படி சொன்ன அடிப்படையில் நேற்று மேகம் மறைத்ததின் காரணமாக அலைக்கும் உங்கள் மேகம் மறைத்து விட்டால் 30 நீங்கள் பூர்த்தி செய்யுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ரீதியில் நாம் ஷஅபான் மாதத்தை 30 பூர்த்தி செய்து தற்போது நாளை ரமதானுடைய முதலாவது தினத்தை சந்திக்க இருக்கிறோம். அந்த அடிப்படையில் ரமதான் மாதம் என்று சொல்லும்போது ஒரு மனிதனை புனிதனாக ஆக்கக்கூடிய ஒரு மாதமாகும். அதனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதத்துக்கு பல சிறப்புகள் சொன்னார்கள். மன் சாம ரமதான ஈமானன் வஹ்தி சாபன், மன் காம ரமதான ஈமானன் வஹ்தி சாபன். யார் இந்த ரமதான் மாதத்தில் நோன்பு பிடிக்குகிறார்களோ, யார் இந்த ரமதான் மாதத்தில் நின்று வணங்குகிறார்களோ, ஒஃபிர்லோமா தக்கத்தமி தம்பி, அவர்களுடைய பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்படும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அதே போல் இன்னொரு முக்கியமான ஒரு ஹதீஸில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இதா ஜா ரமதான், ரமதானுடைய காலம் வந்துவிட்டால், மாதம் வந்துவிட்டால், ஃபுத்திஹத் அபுவாபுல் ஜினான், சொர்க்கத்தின் கதவுகள் திறக்கப்படுகிறது, நரகத்தின் கதவுகள் மூடப்படுகிறது, ஷைத்தானை அல்லாஹ் விலங்கிட்டு கட்டி விடுகிறான். இந்த அனைத்து ஹதீஸுடைய சுருக்கம் என்னவென்றால், மனிதர்கள் என்ற ரீதியில் தவறு செய்யக்கூடியவர்கள் பாவம் செய்திருக்கலாம். இந்த பாவத்தை அல்லாஹ்விடத்தில் நாம் தௌபா செய்து மீறுவதற்காக வேண்டிய அல்லாஹ் இந்த ரமதான் மாதத்தை நமக்கு கடமையாக்கி, இந்த ரமதான் மாதத்தை அல்லாஹ் பல மக்கள் தௌபா கேட்பது மாத்திரமல்ல அந்தஸ்தையும் கூட்ட வேண்டும் என்ற அடிப்படையில் அல்லாஹு தாலா ஒரு சுன்னத்துக்கு ஒரு ஃபர்லுடைய நன்மையையும், ஒரு ஃபர்லுக்கு 70 ஃபர்லுடைய நன்மையையும் அல்லாஹு தாலா தருகிறான். அந்த அடிப்படையில் தான் அகில இலங்கை ஜமியத் உலமா கல்முனை கிளை மசூரா செய்து இந்த ரமதான் மாதத்தில் கல்முனையில் இருக்கும் ஆண்கள், பெண்கள், வயோதிபர்கள், வாலிபர்கள், படித்தவர்கள், படிக்காதவர்கள், உலமாக்கள் இவை அனைவர்களையும் இபாதத்தின் பக்கம், இந்த ரமதானை இபாதத்தின் பக்கம் மூழ்க வைக்கணும் என்பதற்காக வேண்டி சில வழிமுறைகளை அகில இலங்கை ஜமியத் உலமா கல்முனை கிளை கொண்டு வந்திருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் நாங்கள் மசூரா செய்து ஒரு மனிதன் நோன்பு பிடிக்கக்கூடிய முஸ்லீமாக இருக்கக்கூடிய ஒரு மனிதன் காலையில் சஹருடைய நேரத்தில் இருந்து தூங்கும் வரைக்கும் செய்யக்கூடிய அமல்களை ஒரு ஃபோமாக நாங்கள் அடித்திருக்கிறோம். அந்த ஃபோமில் ஒரு மனிதன் தஹஜ்ஜத் தொழுகை, தஹஜ்ஜத்தில் துவா, ஃபஜ்ருடைய முன் சுன்னத்து, ஃபஜ்ரு தொழுகை ஜமாத்தாக, காலை திக்ர், இப்படி என்று 29 அமல்களை அகில இலங்கை ஜமியத் உலமா அதில் அமலாக ஏற்று 30 நாளுக்கும் 30 பொக்ஸுகளை அடித்து இதில் அமல் செய்யக்கூடியவர்கள் ஒவ்வொரு நாளும் எவ்வளோ அமல் செய்திருக்கிறார்கள் என்று பார்த்து எங்களுக்கு அனுப்புவதற்காக வேண்டி ஒரு சார்ட்டை நாங்கள் தயாரிப்பு செய்து வைத்திருக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, ரமதானுடைய காலத்தில் நாம் ஷைத்தான் விலங்கப்படுகிறான். இந்த ரமதானுடைய காலத்தில் நாம் நல்ல அமல்களை செய்து அல்லாஹ் சுன்னத்தான ஃபர்லான அமல்களை செய்து அல்லாஹ்விடத்தில் நெருங்குவதன் மூலமாக ஏனைய 11 மாதங்களையும் அல்லாஹ்வுக்கு விருப்பமான ஒரு மாதமாக கழிப்பதற்கு உதவுகிறது. அந்த அடிப்படையில் தான் அன்பார்ந்தவர்களே, சுபஹுடைய முன் சுன்னத் நம்மளுக்கு கிடைக்கப் போகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சுபஹுடைய முன் சுன்னத்தை தொழுவது அஹப் எனக்கு இந்த துனியாவில் அனைத்து வஸ்துக்களையும் கிடைப்பதோடும் சிறப்பு என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டியிருக்கிறார்கள். லுஹருக்கு முன்னால் 4 ரகாத், லுஹருக்கு பின்னால் 4 ரகாத் யார் தொழுகிறார்களோ அல்லாஹு தாலா அவர்களை நரகத்தை அல்லாஹ் அவங்களுக்கு ஹராமாக்குகிறான். அசருக்கு முன்னால் 4 ரகாத், யார் அசருக்கு முன்னால் 4 ரகாத் தொழுகிறார்களோ அல்லாஹு தாலா அவங்க ரஹ்மத் செய்வானாக என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்திருக்கிறார்கள். அதே போல் யார் மொக்கதான
12 ரகாத்தை தொழுவார்களோ அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு அவனுடைய சொர்க்கத்தில் ஒரு வீடை கட்டுகிறான் என்று வந்திருக்கிறது. இப்படி ஒவ்வொரு அமலுக்கும் பல சிறப்புகள் வந்திருக்கிறது. ஆக அந்த சிறப்புகளை நாம் ஒவ்வொரு நாளும் இந்த ரமதானுடைய காலத்தில் உலமாக்கள் பயான் செய்வார்கள், தெளிவுபடுத்துவார்கள். அந்த அமல்களுடைய கூலியை நினைத்து நாம் அமல் செய்து இந்த ரமதானை சிறந்த ஒரு ரமதானாக நாம் கழிக்க வேண்டும். குறிப்பாக இது குர்ஆன் இறங்கிய மாதம், ஷஹ்ரு ரமதான் அல்லது உன்சில ஃபீஹில் குர்ஆன் இன்னா அன்ஸல்நாஹு ஃபீ லைலத்தில் கத்ர். இந்த ரமதானுடைய மாதம் குர்ஆன் இறங்கிய மாதம். இந்த லைலத்துல் கத்ருடைய நாளில் தான் அல்லாஹ் குர்ஆனை இறக்கினான் என்றெல்லாம் குர்ஆனில் ரமதானுடைய மாதத்தை கூறும்போது அல்லாஹ் குர்ஆனுடன் சேர்த்து சொல்லுகிறான். ஆகையால் இந்த ரமதானில் நாம் அதிகமாக குர்ஆன்களை ஓத வேண்டும். மதரசாக்களில் சிறிய சிறிய குழந்தைகள், பருவ வயது அடையாத குழந்தைகள் கூட இந்த மாதத்தில் 60 குர்ஆன் 70 குர்ஆன் முடிக்கக்கூடிய காட்சிகளை நாம் கண்டு கொண்டிருக்கிறோம். ஆக அன்பார்ந்தவர்களே, இந்த அமலை நான் கல்முனை மக்களுக்கு ஏன் இதனை கொண்டு வந்திருக்கிறோம் என்றால், கல்முனையில் பல பிரச்சனைகள் இருக்கிறது. அந்த பிரச்சனைகளை நாம் அல்லாஹ்விடத்தில் தான் ஒப்புவிக்க வேண்டும். அல்லாஹ் தான் அந்த பிரச்சனைக்குரிய தீர்வை நாம் தர வேண்டும். அந்த அடிப்படையில் தான் இந்த கல்முனையில் உள்ள ஆண்கள் பெண்கள் அனைவரும் இந்த அமலை 30 நாளும் செய்து நோன்பு 27க்கு பிறகு இந்த அமலுடைய சாட்டை எங்களுக்கு வாட்ஸ்அப்பின் ஊடாகவோ அல்லது நேரடியாகவோ அல்லது பள்ளி இமாம்களின் மூலமாகவோ எங்களுக்கு நீங்கள் அனுப்ப வேண்டும். அதை அனுப்பி நாங்கள் கடைசியாக ஒரு சமரி பண்ணி இன்று இந்த ரமதானில் நம்மளுடைய ஊரில் எத்தனை குர்ஆன் முடிக்கப்பட்டிருக்கிறது என்பதை பார்ப்போம். எத்தனை திக்ர்கள் செய்யப்பட்டு இஸ்திக்ஃபாருடைய மாதம். இந்த மாதத்தில் நாம் அதிகமாக செய்யக்கூடிய ஒன்றுதான் லா இலாஹ இல்லல்லாஹ், அஸ்தக்ஃபிருல்லாஹ், அஸ்அலுக்கல் ஜன்னா வ அஊது பிக்க மினன்னார். இந்த 4ஐயும் விட்டு யாரும் தேவையற்று இருக்க முடியாது. படித்தவர்களுக்கும் இந்த 4 தேவை. அல்லாஹ்வை மாத்திரம் வணங்குகிறோம், அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கேட்குகிறோம், சொர்க்கத்தை கேட்குகிறோம், நரகத்திலிருந்து பாதுகாப்பு தருவது. இந்த 4 விஷயமும் ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவையான விடயம். இது அதிகமாக இந்த ரமதானுடைய காலத்தில் நாம் செய்ய வேண்டும். இப்படி ரமதானுடைய மாதத்தை கழித்து நீங்கள் எங்களுக்கு அனுப்பி வைத்தால் நாங்கள் சமரைஸ் பண்ணி எத்தனை குர்ஆன், எத்தனை இஸ்திக்ஃபார், எத்தனை சலவாத் என்பது யார் நபி மீது ஒரு சலவாத் செய்கிறார்களோ அல்லாஹ் அவர்கள் மீது 10 சலவாத் சொல்லுகிறான். அதிகமாக சலவாத்துகள் சொல்லக்கூடிய மாதமாக இருக்கிறது. இப்படி சொல்லிவிட்டு நாங்கள் இந்த 28ஆம் அல்லது 27ஆம் கிழமையோ 28ஆம் கிழமையோ நாங்கள் உலமாக்களை அழைத்து ஊர் மக்களை அழைத்து வசீலா கேட்பதற்கு இருக்கிறோம். வசீலா என்றால் நாம் எல்லோருக்கும் தெரிந்த ஒரு சம்பவம் தான் குகைவாசிகளுடைய சம்பவம். குகைவாசிகள் 3 பேர் குகைக்கு அகப்பட்டு கொண்டார்கள். வெளியே போக முடியாது என்ற ரீதியில் இருந்தார்கள். இனி நம்மளுக்கு மரணம்தான் என்று நினைத்திருந்தார்கள். 3 மஷூரா செய்து நாம் அல்லாஹ்வுக்காக வேண்டி செய்த அமல்களை வைத்து துஆ கேட்போம், அதன் மூலமாக அல்லாஹ் நம்மளை கஷ்டத்தை போக்கி வைப்பான் என்று ஆலோசனை செய்து ஒவ்வொருவரும் தன்னுடைய துஆக்களை கேட்டார்கள். அதில் ஒருவர் கேட்டார், யா அல்லாஹ், நீங்கள் பாவத்துக்கு சந்தர்ப்பம் இருந்தும் உனக்காக பாவத்தை நான் தவிர்ந்து கொண்டேன். வியாபாரத்தில் அநியாயம் செய்வதற்கு சந்தர்ப்பம் இருந்தும் நான் தவிர்ந்து கொண்டேன். ஒரு மனிதன் வந்த ரீதியில் வேலை செய்த ஒரு மனிதன் வந்த ரீதியில் அவருடைய கூலி பணத்தை நான் சரியாக கொடுத்தேன். அதே போல் இன்னும் ஒருவர், யா அல்லாஹ், நான் பெற்றோர்களுக்கு பாலை கொடுத்து விட்டு தான் என்னுடைய பிள்ளைகளுக்கு நான் பாலை கொடுப்பேன். ஒரு நாள் நான் லேட்டாகி வந்தேன், பெற்றோர்கள் தூங்கி விட்டார்கள், ஆனால் அந்த பாலை என பெற்றோர்களுக்கு கொடுக்காமல் எங்கள் குழந்தைகளுக்கு கொடுப்பதை நான் விரும்பவில்லை. இந்த அமலை நான் உனக்காக வேண்டிய செய்தேன் என்று மூவரும் இந்த 3 துஆவையும் செய்ததன் மூலமாக அந்த கல் அகன்று அவருக்கு வழிவிட்ட சரித்திரத்தை நாம் ஹதீஸிலிருந்து படித்திருக்கிறோம். அதே போன்றுதான் அமல்களை வைத்து வசீலா கேட்பதில் எந்த ஒரு இமாம்களிடத்திலும் தவறு கிடையாது, கருத்து வேறுபாடு கிடையாது. அந்த அடிப்படையில் தான் நாம் இந்த கல்முனை மக்கள் இந்த ரமதானுடைய காலத்தில் செய்த அவ்வளவு அமல்களை வைத்து அல்லாஹ்விடத்தில் கையேந்துவோம். யா அல்லாஹ், இந்த ரமதானுடைய காலத்தில் இவ்வளவு அமல் செய்திருக்கிறோம், எங்களுடைய பாவங்களை மன்னித்து விடு, எங்களுடைய ஊருக்கு நல்ல பரக்கத்தை சொரிந்து விடு, இந்த தீனை இந்த ஊரில் மறுமலர்ச்சிக்காக ஆக்கிவிடு, எங்கள் ஊரில் இருக்கும் போதை வஸ்தையை அழித்து விடு, வறுமையை போக்கிவிடு, எங்கள் ஊரில் செழிப்பை உண்டாக்கிவிடு, ஆலிம்களையும் உலமாக்களையும் உருவாக்கிவிடு, நல்லவர்களை உருவாக்கிவிடு, இந்த ஊர் செழிப்பாக வேண்டும் என்று
நாம் செய்த அமலை வைத்து அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்பதற்கு நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம். ஆகையால் கல்முனைவாழ் மக்களே, ஆண்களோ பெண்களோ, அல்லது ஆலிம்கள் இல்லாதவர்களோ, வயோதிபர்களோ, வாலிபர்களோ எல்லோரும் இந்த ரமதானுடைய காலத்தில் நல்ல விடயத்தில் கழிப்போம். வீண் விளையாட்டில் கழிக்க வேண்டாம். அதிகமானவர்கள் வீணின் விளையாட்டிலும், இந்த நோன்பு வந்து விட்டால் வீணில் கழிப்பார்கள், விளையாட்டில் கழிக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். சிலர்கள் நோன்பு பிடிப்பதில்லை. சில ஹோட்டலில் உள்ளவர்கள் அந்த கடையை திறந்து வியாபாரம் செய்யக்கூடிய காட்சியை காணுகிறோம். இதெல்லாம் நம்ம ஊரில் முசீபத்து இறங்குவதற்கு காரணமாக அமைகிறது. அன்பார்ந்தவர்களே, இது புனிதமான மார்க்கம், புனிதமான மாதம். இந்த மாதத்தில் நாம் ஒவ்வொரு அமல் செய்ய வேண்டும். ஆகையால் இந்த விடயத்தை செய்து எங்களுக்கு அனுப்பி வைக்கும்படி மிக தாழ்மையாகவும் பணிவாகவும் அகில இலங்கை ஜமியத் உலமா கிளை சார்பாக அனைத்து உலமாக்களின் சார்பாக நான் கேட்டுக்கொள்கிறேன். எல்லாம் வல்ல அல்லாஹ் இந்த ரமதானுடைய மாதத்தில் நல்ல அமல்களை செய்து இந்த வாழ்க்கையில் இருக்கும் பாவத்திலிருந்து அகன்று அல்லாஹ்வுக்கு நெருக்கமான அடியார்களாக வாழுவதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.